ரூ. 99 அன்லிமிட்டெட் பிரியாணி தராங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் தான் பார்த்திங்கன்னா ஜோஷ் பிரியாணி. நம்ம போன நேரம் பார்த்திங்கன்னா கடையே தெரியாத அளவுக்கு கூட்டம் ஃபுல்லாக சுற்றி நிற்கிது. அப்புறம் கடையில் இருக்க அண்ணா கிட்ட நம்ம சேனல் பேரை சொல்லி யூடியூப்க்கு வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா டோக்கன் சிஸ்டம் தான். போன உடனே அமௌண்ட்டை பே பண்ணி டோக்கனை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் டோக்கனை கொடுத்து சும்மா சுட சுட பிரியாணி வாங்கிக்க வேண்டியது தான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எத்தனை தடவை வேணாலும் ரைஸை மறுபடியும் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே தான் அன்லிமிட்டட் ஆச்சே பிரியாணி. இந்த பாருங்கள், இந்த பிளேட்டில் பிரியாணி போட்டுட்ருக்கிறார்ல, இவர் தான் இந்த கடையோட மாஸ்டர். இவரோட கை பக்குவத்துக்காகவே இந்த கடைக்கு ஏகப்பட்ட கூட்டம் வருதுன்னா பார்த்துக்குங்களேன். நீங்கள் இங்கே பிரியாணி சாப்பிட போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க. ஏன்னா கூட்டமும் ஜாஸ்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாக பிரியாணியும் காலி ஆகிடும். நம்ம போன கொஞ்ச நேரத்துக்குலாம் முதல் டபரா காலி ஆகிடுச்சின்னு ரெண்டாவது டபராவையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடையில் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு 2 வெரைட்டியுமே இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பிரியாணி 99 ரூபா தான், அதுவும் அன்லிமிட்டட் வேறு. ஆனால் முட்டை வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா. சிக்கன் பிரியாணி கூடவே 65 பிரியாணியும் இருக்குது. சிக்கன் வேணாம் எனக்கு 65 வேணும்னு கேட்குறவங்களுக்கு 65 வச்சு உங்களுக்கு பிரியாணி தருவாங்க. பீஃப் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு பீஃப் தவா கறி இருக்குது. சிக்கன் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சிக்கன் 65 இங்கே இருக்குது. எந்த அளவுக்கு இந்த கடையில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கோ அதே அளவுக்கு பார்சலும் இங்கே நிறைய போகுதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியுது. அதனால் நிறைய பேர் பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் தான் சாப்பிட்றாங்க. எல்லாரும் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து நமக்கும் சாப்பிட்ணுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு அந்த அண்ணன் கிட்ட நமக்கு ஒரு பிளேட் போட சொன்னோம். முதல்ல பீஃப் பிரியாணி வாங்கிட்டோம், அதுவும் நல்லியோட. பார்க்கவே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுதில்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, கறியும் நல்லாவே வெந்திருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 தடவை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்ததாக சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்னு சிக்கன் பிரியாணி வாங்கினோம். நமக்காகவே ஸ்பெஷலாக ஒரு லெக் பீஸும் சிக்கன் 65 வச்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிடும்போதே ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கடையோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூர் கோர்ட் வழியாக பழவந்தாங்கல் சப்வே போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது இந்த கடை. இந்த கடையோட பேர் ஜோஷ் பிரியாணி. அதே மாதிரி இந்த கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.